கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நேற்றைக்கு அ கமலஹாசன் மாநிலங்களவையில் தன்னுடைய கன்னி பேச்சின் பொழுது பேசிய சிலவற்றையெல்லாம் பார்த்தோம். வீடியோ பயங்கர வைரலாகி அது ஏகப்பட்ட பேர் அத பார்த்து அதற்கெல்லாம் கருத்து தெரிவிச்சிருக்கீங்க. ஆனா நம்ம ஒரு பேரலல் யூனிவர்ஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் அத திருப்பி ஒரு தடவ சொல்லிடுறேன். கமலஹாசன் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்குப்பட்டியலை சரிபார்ப்பது குறித்த ஒரு எதிர்கருத்து ஒன்றை அவர் வெளியிடுகிறார். அது எப்படி தமிழகத்துல கிட்டத்தட்ட 1,00,00,000 பேரை வாழும் பிணங்களாக மாற்றுகிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் சொல்றாரு. அது கோர் கிரக்ஸ் ஆஃப் இட். அங்கிருந்து நகர்ந்து அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய கருத்து கிடையாது. அவர் சொல்றதுல சில நியாயங்கள் இருக்குங்கிறத நான் எப்பவுமே ஒத்துப்பேன். அந்த விஷயத்தை பொறுத்து. இன்னொரு பக்கம் அவர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்த கருத்து என்று நினைத்துக்கொண்டு அதை பத்தி நிறைய பேர் பேசிட்டாங்க. நிர்மலா சீதாராமன் பெரியாரை மேற்கோள் காட்டி பேசியது என்பதை புரிந்து கொள்ளாமல் தமிழ் என்ன பண்ணும், பிச்சை எடுக்கிறது கூட உதவாது என்று பெரியார் சொன்னதை நிர்மலா சீதாராமன் சொன்னதாக எடுத்துக்கொண்டு அதுக்கு வீராவேசமாக அதற்கு ஒரு மறுப்பு தெரிவிக்கிறார். ஆம், தமிழ் பிச்சை எடுக்க உதவாது, தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான், தமிழன் திருட மாட்டான், நீங்கள் இந்தியிலோ ஆங்கிலத்திலோ பிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்ட்டு என்னென்னலாம் பேசுகிறார். இது சம்மந்தமே இல்லாமல். ஸோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு எதையோ ஒன்று சொல்கிறது அப்படிங்கிறது. அதுக்கு பிறகு அவர் காம்ப்ளெக்ஸான வார்த்தைகளை போட்டு என்னென்னவோ சொல்லி என்ன சரக்கு அப்படின்னே தெரிந்து கொள்ள முடியாத மாதிரி தன்னுடைய பேச்சை தொடர்ந்து பேசுகிறார். இந்த பேரலல் யூனிவர்ஸ், கமலஹாசனை பாராட்டி தள்ளும் ஒரு பெரிய உலகம் இருக்கு. அந்த உலகத்தில் எல்லாரும் தலைவா அப்படின்னு சரு சரு சருன்னு விசில் அடிக்கிறாங்க. அப்படி பிச்சுட்டப்பா தமிழை பற்றி. அப்படியே தமிழை பற்றி என்ன பேசிட்டாருங்க? ஒன்றுமே பேசலை. தமிழை பற்றி நிர்மலா சீதாராமன் தவறாக பேசியதாக கருதி கொண்டு அதுக்கு ஏதோ ஒரு பதிலை சொன்னாரே தவிர தமிழை பற்றியும் தமிழோட உயர்வு பற்றியும் எல்லாம் கூட ஒன்றும் பேசலை. அவ்வளோதான். இங்கே தமிழ்நாட்டில் வைரமுத்து அப்படியே புலகாங்கிதம் அடைஞ்சிட்டார். அட்லீஸ்ட் வைரமுத்து எழுதினா அதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். சூப்பராக ஒரு கவிதை ஒன்று எழுதியிருக்காரு, அதை படிச்சிடுறேன். அன்புள்ள கமல் எம்பி அவர்களே, கன்னி பேச்சல்ல காளை பேச்சு, ஒரு தேசியவாதியின் மொழி, ஆனால் தமிழச்சாதியின் குரல். நாடாளுமன்றமே நிமிர்ந்து அமர்ந்தது, தாடி சிங்கத்தின் தமிழ் கேட்டும் ஆங்கிலம் கேட்டும், என்னை அறியாமல் மீசை முறுக்கின என் கட்டை விரலும் சுட்டு விரலும். ஃபுல் ஸ்டாப். காடு அதிரட்டும், களிரே பிளிரு. கலக்கலாக இருக்குது. அது அவர் அவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சிட்டாராம். ஒரு தேசியவாதியின் மொழி, ஆனால் தமிழச்சாதியின் குரல். இது கன்னி பேச்சல்ல காளை பேச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம முதல் பேச்சு அப்படிங்கிறதுக்கு கன்னி பேச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதையே கூட இனிமேல் மாற்றிடலாம். அதுலேயே ஒரு செக்ஷுவல் அண்டர்டோன்ஸ் இருக்குது, அதெல்லாம் தேவையில்லாதது. முதல் பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஆங்கிலத்திலேயே அது மெய்டன் அப்படிங்கிற ஒரு பயன்பாடு இருக்குது. அது ஆங்கிலத்திலேயே அதை தவிர்க்க வேண்டியதுன்னு எனக்கு இப்போ தோணுது. ஸோ இந்த கன்னி பேச்சில் காளை பேச்சுன்னா ஒரு ஆண் சிங்கம். இவர் காளை, இவர் களிறு. களிறுனா யானை, இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா. களிரே பிளிரு. காட்டில் யானை கத்துது அப்படின்னா மற்ற விலங்குகள்லாம் அப்படியே அதிர்ந்து போயிடுமா. ஸோ அது மாதிரி காடு அதிரட்டும். காடு அதிரட்டும். காடுனா இந்த நாடாளுமன்றம் தான் காடு. அந்த நாடாளுமன்றத்தில் நம்ம தலைவர் கமலஹாசன் பேசினா அப்படியே அந்த நாடாளுமன்றமே அதிருது. சும்மா அதிருது இல்லை அப்படின்ட்டு ரஜினிகாந்துக்கு ஒரு வசனம் வரும் இல்லையா, அந்த மாதிரி களிரே பிளிரு. பிளிருனா அப்படி கம்பீரமாக பேசு அப்படின்ட்டு. அதை கேட்டு என்னை அறியாமல் மீசை முறுக்கின என் கட்டை விரலும் சுட்டு விரலும். கட்டை விரலால் கூட மீசையை முறுக்கலாம், சுட்டு விரலால் மீசை முறுக்குவாங்களா தெரியல. இருக்கும் இப்படி போட்டு அப்படி இந்த அந்த நமக்கு நம்ம மீசையில் இல்லையா, அதனால தெரியல எப்படி அதை மீசை முறுக்குவாங்கன்னு. நாடாளுமன்றமே நிமிர்ந்து அமர்ந்தது. அது வரைக்கும் அப்படியே கூனி குறுகி உட்கார்ந்துருந்தவங்கலாம் கமல் பேச ஆரம்பிச்சோன்னே அப்பா அடிச்சு பிக்கிறாருப்பா அப்படின்னு எழுந்து உட்கார்ந்துருச்சான். தாடி சிங்கத்தின் தமிழ் கேட்டும் ஆங்கிலம் கேட்டும். கமலஹாசன் தாடியோட வந்திருக்காரு. இது சரி, வாழ்க வளமுடன். அதை கேட்டுட்டு உடனே கமலஹாசனும் ஒரு ஆடியோ மெசேஜ் ஒன்று போட்டு ஏதோ ஆரம்பத்தில் அவர் வைரமுத்துக்கு தான் பதில் சொல்கிறாரான்னு தெரியல. அது அது யார், ராமானுஜரா, அது திருவள்ளுவரா, யாருன்னு தெரியல அப்படின்ட்டு ஏதோ ஆரம்பிக்கிறாரு, ஏதோ சொல்லணுன்ட்டு. அப்புறம் கடைசியாக அப்படியே ரொம்ப பாராட்டி நீங்கள் எனக்கு உதவுங்கள் உங்கள் கவிதை மூலம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த செல்ஃப் கங்க்ராச்சுலேட்டரி மெசேஜ் இருக்கு இல்லையா, இதுதான் கொடூரம். ஒரு ஆள் தன்னுடைய, அதாவது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கலைஞனாக அறியப்பட்ட ஒருவர், பொதுவாக நல்லா பேசக்கூடியவர்,
ஆனால் அந்த வந்து லைட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டா அவர் வந்து அப்படியே யாராகவோ தன்னை நினைத்து கொண்டு ஒரு ரொம்ப அந்த பழங்கால சினிமாவில் வந்து இந்த ஷேக்ஸ்பியரின் சினிமாலெல்லாம் அப்படியே முன்னாடி உட்காந்து அப்படியே கையை நீட்டிக்கிட்டு கணீர் குரலை பேசக்கூடிய மாதிரி அதெல்லாம் இன்னைக்கு மாறி எவ்வளவோ தூரம் வந்துட்டோம். அந்த மாதிரி பேசுவதாக நினைத்து கொண்டு பேப்பரில் எழுதி அதை கீழே போட்டு சொதப்பி என்னென்னவோ சொல்லி வீழட்டும் வளமுடன் வாழட்டும் தமிழ் என்னையா பேசுறீங்க அப்படின்னு நினைக்கிற வைக்கிற அளவுக்கு நம்மளை வந்து கூனி குறுக வச்சுட்டு ஒரு பக்கத்தில் அது ஒரு உலகம். அதில் இருக்கிறவங்க கேட்டால் சங்கி அப்படின்றவாங்க. நீ சொல்லிக்கோ, என்ன வேணாலும் சொல்லிக்கோ. நீ தனியாக உட்காந்து அவர் எழுதினதெல்லாம் அந்த கம்ப்ளீட் ஸ்பீச் இருக்குது, அதை படித்து பாருங்க. அது களிரே பிளிருங்கிற மாதிரியா இருக்குது. சிங்கமே கர்ஜி களிரே பிளிரு அப்படிங்கிற மாதிரியா இருக்குது அவர் பேசினது. ஐயா போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு பேச்சை பேசியவருக்கு களிரே பிளிரு அப்படின்லாம் சொல்லி பாராட்டி அவரும் வந்து அதை உண்மையான பாராட்டை எடுத்துக்கிட்டு அவருக்கு யாராவது ஒரு ஃபீட்பேக், ஐயா நீங்கள் இன்னும் கொஞ்சம் இப்படியெல்லாம் பேசக்கூடாதுங்க, நம்மளை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அதனால கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக பேசுங்க, நல்லா வீரமாக முழங்கலாம், பல பேருக்கு அந்த மாதிரிலாம் பேச தெரியும், நீங்களும் அந்த மாதிரி பேசலாம், ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அதை எலாபரேட் பண்ணி இந்த அரசு எங்கெல்லாம் தவறாக போகுது அப்படின்னு சொல்லி உங்களுடைய தரப்பு தான் சரியான தரப்பு என்றெல்லாம் நீங்கள் காண்பீங்கள். அதில் பிரச்சனை கிடையாது. மாறாக நீங்கள் பண்ணது வந்து ஒரு கேலி கூத்தாக இருக்கு அப்படின்னு வரி வரியாக நம்மளால படிச்சு காமிக்க முடியுது. இந்த கேலி கூத்தை போய் நீங்க பிரசன்ட் பண்றீங்க. அதுக்கு மிக நல்ல தமிழ் அறிஞரான வைரமுத்து, கருத்துக்கள்ல மாற்றங்கள் இருக்கலாம், மாற்று கருத்து இருக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். அருமையான கவிதைகள் எழுதக்கூடியவர், மிகச் சிறப்பான சினிமா பாடல்களை எழுதியவர். அவர் வந்து இதை அப்படியே பாராட்டி களிரே பிளிரெல்லாம் எழுதி இவர் வந்து நண்பா சோதரா அப்படின்லாம் சொல்லி சோதனையாக தான் இருக்குது. இப்போ இந்த லெவல் ஆஃப் பப்ளிக் டிஸ்கோர்ஸுங்கிறது வந்து எவ்வளோ மோசமாக போகுது பாருங்கள். நம்ம வந்து எதையெல்லாம் எதுவாக சொல்கிறோம். ஒரு பூனையை புலியாக காட்டுகிறோம், ஒரு நரியை யானையாக காட்டுகிறோம். அப்போ ட்ரூ ஃபீட்பேக் அப்படிங்கிறதே வராது. எது சரியான முறை, நீங்கள் எப்படி பேசியிருக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு ஃபீட்பேக்கும் இல்லாமல் ஒரு பக்கம் எல்லாமே நண்பர்கள், நன்கு படித்தவர்கள்லாம் கூட பிரமாதம் பிரமாதம் அப்படின்னு கைதட்டிகிட்டு இருந்தா அப்புறம் இப்படி தான் பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இதே மாதிரி வந்து வைகோவும் போய் அங்கெல்லாம் பேசுகிறத பார்த்தா நமக்கு நிஜமாவே வந்து ஒரு கண்ணீர் வரும். திங்ஸ் ஹவ் சேஞ்ச்டு. உலகம் பயங்கரமாக மாறி போச்சு. இந்த நேரத்தில் டு த பாயிண்ட் உங்களுடைய கருத்தை எடுத்து வைத்து நீங்கள் ஒரு மீம் மெட்டீரியலாக ஆகக்கூடாது. அதுதான் முக்கியம். பழைய காலம் மாதிரி இல்லை. நீங்கள் பேசியதை யாரோ ஒருவர் கொஞ்சம் சாஃப்டாக மாற்றி மிகச்சிறப்பாக பேசினார் அப்படின்னு யாரோ எழுதி அதை வந்து கிராமத்தில் டீ கடையில் உட்காந்து படிக்கிறவன் வந்து அப்பா நம்ம தலைவர் அடித்து விளாசிட்டார்ப்பா என்றெல்லாம் இன்றைக்கு இல்லை. நீங்கள் பேசுவது அப்படியே வீடியோ எடுக்கப்படுகிறது, அது அப்படியே வெளியாகிறது, லைவாக அது வந்து ராஜ்யசபா டிவிலையும் லோக்சபா டிவிலையும் அது வந்துகிட்டு இருக்கு. அது எடுத்தது மீமாக போகிறது. அதை நீங்களே ஒரு முறை தனியாக பாருங்கள். பார்த்தா அது வந்து அவ்வளவு பாராட்டத்தக்க ஒன்றா அப்படிங்கிறத நீங்களே பார்த்து சொல்லுங்கள். ஆனால் நாம் வந்து பேரலல் யூனிவர்ஸில் தான் இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப திட்டவட்டமாக நன்றாக தெரிகிறது. மீண்டும் ஒருமுறை சொல்லிக்கொள்வோம், களிரே பிளிரு காடு அதிரட்டும் என்று சொல்லி வணக்கம், நன்றி. நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.